ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை. பரிசோதிக்கும் மழை. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. மத்தேயு 7:25. ஆண்டவர் 2 வீடுகளை நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். ஒருவேளை அந்த வீடுகள் வெளிப்பார்வைக்கு ஒன்று போலத்தான் இருக்கக்கூடும். ஒன்று போல் கதவுகள், ஒன்று போல் ஜன்னல்கள், ஒன்று போல் வர்ணம் தீட்டப்பட்ட நிலைமை. வெளித்தோற்றத்திற்கு இரண்டுமே அழகானதாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு நாள் மழையானது அந்த வீடுகளை பரிசோதித்து பார்த்தது. ஒரு வீடு உறுதியாய் நின்றது, மறு வீடோ விழுந்து போனது. ஒரு வீடு நிலைத்திருந்ததற்கு காரணம் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டிருந்தது. மற்ற வீடு விழுந்து அழிந்ததற்கு காரணம் அது மணலின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டிருந்தது. இயேசு சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். மத்தேயு 7:24. அபிஷேக மழை சோதிக்கும். ஆவியானவர் தம் ஜனத்தை நிச்சயமாகவே பரிசோதித்து பார்ப்பார். ஒரு தனிப்பட்ட விசுவாசியானாலும் சரி, ஒரு ஊழியமானாலும் சரி, ஒரு சபையானாலும் சரி, அல்லது ஒரு ஸ்தாபனமானாலும் சரி, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டிருந்தால்தான் சோதனை காலங்களில் உறுதியாய் நிற்க முடியும். வேதம் சொல்கிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. 1 கொரிந்தியர் 3:11. அந்த கன்மலை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 10:4. உங்கள் அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது? கன்மலையாகிய கிறிஸ்துவிலே உறுதியாயிருக்கிறதா? வசனத்தின்படி அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படியான வாழ்க்கையாயிருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். மழை சோதிக்கிறது போல அக்னியும் சோதிக்கும். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவற்றினால் கட்டினார். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பதை அக்னியானது சோதித்து வெளிப்படுத்தும். 1 கொரிந்தியர் 3:12-13. கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மழையும் அக்னியும் சோதிக்க ஆயத்தமாயிருக்கிறது. கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரமிடப்பட்டு வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பார்கள். ஆனால் சரியான பிரதிஷ்டையும் உறுதியும் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக கட்டப்பட்டு எழுப்பப்படவில்லை என்றால் அதே மழையும் அக்னியும் அவளுக்கு நியாய தீர்ப்பாய் முடிந்துவிடக்கூடும். தேவ பிள்ளைகளே, இந்த சோதனைக்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நீர் என் இருதயத்தை பரிசோதித்து இராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். சங்கீதம் 17:3.